ஹாய் கைஸ், ஐ எம் அரஃபத். இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எந்த லெவலில் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டேஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்குது, சிங்கப்பூர் நிஃப்டி யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 83 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி எஃப்டிஎஸ்ஜி யூரோப் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. சிஏசி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. டிஏஎக்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 82 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் கரண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிங்கப்பூர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நிஃப்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி இருக்குது. இப்போ மந்த்லி சார்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே சார்ட்டில் நான் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். டே சார்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அதனால் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி டைரக்ஷன் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு சைட்வேஸ்க்குள்ளே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழேயும் இல்லை சைட்வேஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடில் தான் இருக்குது. டே கேண்டில் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த ஹை கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற ஹையை வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்று இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோக்கு கீழே போச்சுன்னா அடுத்த மந்த்லியோட ஒரு சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மந்த்லி சப்போர்ட்டுங்கிறது வந்து நியரஸ்ட்டாக இருக்குது. அதனால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஓவராலாக பிரேக் பண்ணணும். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இந்த லெவலில் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு 4 ஹவர்ஸில் பார்க்கணும். 4 ஹவர்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற கண்டிஷன் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இப்போ வந்து 1 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் நிஃப்டியை எப்படி இருக்கான் அப்படின்னா ஒன் ஹவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், கரெக்டாக டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு இந்த லெவலில் டச் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், இல்லை ட்ரெண்டு வந்து கண்டினியூஷன் ஏற்படலாம். இப்போ இந்த இடங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா. ஓகேங்களா. இந்த லெவல் ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து நிறையா டச்சும் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிட்டு ஒரு அக்ரெசிவ்னஸோட மேலே டாப் வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு 15,748 15,740 கிட்டத்தட்ட இது வந்து 17,733 15,667 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே திரும்ப தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்கிறனால கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கூட கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ஜோனை வந்து நான் எடுத்து விட்டுறேன். நேற்று நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன் ஒரு டைவர்ஜென்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐயோட டைவர்ஜென்ட் இருக்குது. நேற்று நான் வந்து டெலிகிராமில் வந்து இந்த லெவலில் ஒன்று ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம்னு சொல்லி போட்டிருந்தேன். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு டைவர்ஜென்ட் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு
கொஞ்சம் வாலட்டிலிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம், சைட்வேஸ் கொஞ்சம் மேஜராக ஆகாதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒன்றும் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட் சார்ட்டில் தான் போட்டிருந்தேன். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு, ஒரு 151 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த லெவலில் இருந்து இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஏற்படலாம். இந்த லெவலில் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஏற்படலாம், அப்படிலாம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஏற்படலாம். இந்த இடத்துல சைட்வேஸ் மட்டும் கொஞ்சம் மேஜராக நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும், ஒரு RSI டைவர்ஷன் எடுத்தோம்னா உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் நடக்கும்போது நிஃப்டி வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி சிங்கப்பூர் நிஃப்டியும் கம்பேரிஷன் பண்ணி நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கிறனால சொல்லப்போனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி சார்ட் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிஃப்டி சார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நிஃப்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டிமாண்ட் ஜோனில் தான் இருந்துகிட்ருக்கு. நான் ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் மேஜராக வந்து சிமிலராக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் வேரியபிள் இருக்கும் அதில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த ஹைக்கு மேலே கேண்டில் வந்து க்ரீன் கலரில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கேப் ஃபில்லிங் நடக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா ப்ரீவியஸ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹைக்கு மேலே நடக்கக்கூடிய கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்போது. க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெட் கலர் இருந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அடுத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணதால் 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கேப் ஃபில்லிங் நடக்க ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஐ சேமாக வச்சு டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனில் போகிறக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சைட்வேஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15,623க்குள்ளே இன்றைக்கி ட்ரேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் அப் ட்ரெண்டு. இந்த இடத்துல ஒரு நியரஸ்ட்டாக வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடம் சப்போஸ் இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி இந்த 15,700 டச் பண்ணி இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு ஒன் சைடாக போக ஆரம்பிக்கும். ஒன்று அப் ஆகல டவுன் ஆகும், இல்லை சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல டச் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டிலையும் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி மேலே போக ஆரம்பிக்கணும், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆக ஆரம்பிக்கணும், மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நிஃப்டியில் கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்லுதோ அதே டைரெக்ஷனில் வந்து நிஃப்டியும் சொல்லுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு வந்து கன்ஃபார்ம் ட்ரேடுன்னு அர்த்தம். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும் இதில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு சைட்வேஸ் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம், இல்லை டவுன் ட்ரெண்டில் போகலாம். இந்த இடத்துல சைட்வேஸ் ஆச்சு அப்படின்னா பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும். பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதுக்குரிய பேட்டர்னுக்குரிய ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிஃப்டிலையும் வந்து உங்களுக்கு சேம் டைரக்ஷன் கிடைக்கணும் உங்களுக்கு சொல்லப்போனால் சிங்கப்பூர் நிஃப்டிலையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா HDFC பேங்க் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்போர்ட். டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். டே சார்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனாக இருக்குது. டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் போய் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். 4 ஹவர்ஸ் நான் மாற்றிக்கிறேன்.
4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 சப்போர்ட் அண்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தா நியரஸ்ட்டாகவே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதில் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில். அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும் பொழுது கம்மியான டார்கெட் தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபேக் அவுட்டாக இருக்கும், அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் அக்ரெசிவ்னஸ் எந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆனாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ட்ரேடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இப்போ 4 ஹவர்ஸ்லேருந்து நம்ம 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 ஹவர்லேருந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல RSI டைவர்ஜனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஓகேங்களா, ஹையர் ஹை போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ போயிருக்கு. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸு டச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஹவர்ஸ் கேண்டில் ப்ரீவியஸ் டேஸில் போட்டிருக்கறனால அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சைட்வேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். இப்போ இன்னி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆயிரும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இது வரைக்கும் இருக்குது, 1320 வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். மந்த்லி டைம் ஃப்ரேம்ஸில் இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். டே சார்ட்டில் லோயர் லோ போய்ட்டுருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்திருக்கிறனால உங்களுக்கு கேப் ஃபில்லிங்க்கு நேற்று கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கு. பட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆன கேண்டில் ஹையை பிரேக் பண்ணாமே இருந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து டைவர்ஜனில் இருந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் டைவர்ஜனில் இருந்துச்சு. அதே மாதிரி HDFC பேங்க்கும் நேற்று டைவர்ஜனில் இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து HDFC பேங்க் மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ அதனால் வந்து HDFCயில் பார்த்திங்கன்னா டைவர்ஜன் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆனனால உங்களுக்கு பெரிய ரெட் கலர் கேண்டில் 1 ஹவர்ஸில் வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த லெவலில் போய் டச் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, கிளியராக வந்து சப்போர்ட் எடுக்கவே இல்லை நேற்று. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை டச் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலை டச் பண்ணது இருக்குது. ஆனால் இந்த லெவலுக்கு கீழே வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கணும். மேலே போக முடியாதனால மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கும். ஏன்னா ஒரு டிமாண்ட் சப்ளை ஜோன்லைக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே திரும்புகிற கண்டிஷனில் இருந்திருக்கு. பட் என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைம் ஆகிருக்கிறனால உங்களுக்கு அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு சொல்லப்போனால். ஏன்னா 2.25 தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 2.25 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டில்ஸாக இருந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு 3.25 மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட் சார்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறையா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கான் 15 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ஜோனை வந்து, ஏன்னா இது டிமாண்ட் ஜோன் இருக்கிறனால உங்களுக்கு ஜோனை பிரேக் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மறுபடியும் மேலே போகணுன்னா உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வருது அப்படின்னா இதில் வந்து சப்போர்ட் எடுக்கணும், கிளியராக எடுத்து ப்ரீவியஸோட ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணணும், மேலே போகணும். அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட்டு கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சைட்வேஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு
இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலாச்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் லோயர் லோ போக ஆரம்பிக்கும். இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது வந்து ஒரு இன்வேலிடேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் சொல்ல போனால். ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமம் கேப் ஃபில்லிங் நடக்கணும். கேப் ஃபில்லிங் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனோட டார்கெட் வந்து கண்டிப்பாக போயிருக்காது. போகாதனால மறுபடியும் ஜோனுக்குள்ளே இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்துடுது அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு சைட்வேஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகணும். இந்த சைட்வேஸ் பேட்டர்னுங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும் 2 டைரக்ஷனும் ஒரே மாதிரி பிரேக் அவுட் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் எது வந்தாலும் சரி ஹெச்டிஎஃப்சிலையும் வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பிரேக் அவுட் ஆகுதோ அதே மாதிரி இதுலேயும் பிரேக் அவுட் ஆகும் பொழுது உங்களுக்கு சேம் டைரக்ஷன் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சப்போஸ் டவுன் சைடில் வருதுன்னா உங்களுக்கு வந்து 33,400 வரைக்குமே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஹை போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைங்கிறது 33,960க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.